ரெசின் தேவை. என்னென்னா யூவி ரெசின் வேணும், யூவி லைட், அப்புறம் வந்து இந்த அது செய்கிறதுக்கான அந்த மோல்டு இது செய்கிறதுக்கு வந்து ஒரு டேப் இருக்கும் க்ரீன் கலரில், அது இப்போ இல்லை. அதனால அந்த பெரிய இது செய்கிறது, இது ரெசினோட மோல்டு தான் இது. அதையே எடுத்து இது சென்டரில் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் இன்றைக்கி ஒரு பேஸு செஞ்சு காமிக்கிறேன். இது ஒரு பேக்கெட்டில் வந்து 10 பீஸ் இருக்கும். தேவையானது இதுக்கு போசப்ஸ் அவசியம் தேவை. யூவி ரெசின் வச்சு இன்றைக்கி தான் நான் ஒரு பேஸ் இது நிறைய, அதாவது கீ செயினுக்கு போடலாம், இதுக்குள்ளே டிசைன் பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபேஸ் வந்து நல்லா சர்ஃபேஸாக ரெஸ்ட் இல்லாமல் இருக்கணும். இப்போ எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெட்டுக்கு வந்து இந்த டைமண்ட் ஷேப், இது டைமண்ட் ஷேப் ஒன்றும் செஞ்சு காமிக்கிறேன். இதுதான் யூவி ரெசின். யூவி ரெசின் வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடும். எபாக்சி ரெசினை விட இது வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடும். இது ஒரு டூத் பிக் வச்சு பண்ணினா நல்லது. நெக்ஸ்ட் வந்து ரெண்டையுமே ஒன்றா செஞ்சிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கலரிங், இது கலர் கொடுக்கலாம். கொஞ்சம் ஃபோர்சப்ஸ் வச்சு செய்யக்கூடாது, டூத் பிக் வச்சு தான் செய்யணும். நான் அதை இங்கே மிஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். ப்ளூ, பிங்க், ஊற்றிக்கிறேன். ஸ்ப்ரெட் ஆகிக்கும். எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி செட்டாகவே விற்கிது, இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. to 10 minutesக்குள்ளே எபாக்சின் ரெசின் வந்து இது யூவி ரெசின் வந்து காஞ்சிரும். இந்த ஜுவல்லரி மேக்கிங்க்கு வந்து விற்கிது, கடையில் விற்கிது. இது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி கிளிட்டரிங், சில்வர் கலர், எல்லா கலருமே விற்கிது. கொஞ்சம் போட்டு இன்னும் கொஞ்சம் இதில் யூவி ரெசின் ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். ஃபுல்லாக, ஏன்னா ஒன் சைடாக மட்டும் இல்லைன்னா எனி ஷேப்புக்கு கூட இதை டிசைன் பண்ணிக்கலாம்.
ஆகுது. இதெல்லாம் அப்படியே ஒட்டி எடுத்துடலாம். சீக்கிரம் ஒரு 5 to 10 மினிட்ஸில் ட்ரை ஆயிரும். இது வந்து இந்த லைட் இருக்கு இல்லையா, இது யூவி லைட்டு போட்டுங்க. இந்த யூவி லைட்டை ஒரு 5 மினிட்ஸ் இதுக்குள்ளே காஞ்சிரும். இது வந்து பிரேஸ்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுதும் ஒரே மாதிரி இருந்தால் தான் ஸ்டெட்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இதே யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து சிங்கிள் பிரேஸ்லெட்டு மோல்டு தான். இதுவே டபுளாக செஞ்சு இதோடய சேர்த்து செஞ்சிடலான்னு இப்போ வந்து இந்த ஈபிள் டவர் இருக்கு இல்லையா, இதை மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். இது மோல்டு தான், பெண்டன்ட் மோல்டு. இது பட்டர்ஃப்ளை, ஹார்ட்டு, ஃப்ளவர் எல்லாமே. இதுக்கு ஹோல் இருக்குது. இது நம்மளாம் இது போட்டுக்கணும். இது ட்ரை ஆயிடுச்சு. காஞ்சிரும். இது என்னென்னா பபுள்ஸ் வராது, அதுதான் ஒன்று. நம்ம பயப்படாமல் செய்யலாம். இது தெரியுது, வச்சு பார்க்குறேன். இதுக்கு எந்த டிசைன் போட்டு குட்டி குட்டி எங்கேயாவது இந்த மோல்டில் வந்து பிசுறு தட்டியிருந்தால் இந்த ரெசின், யூவி ரெசினை லைட்டாக ஒரு மெல்லிய ப்ரஷ் வச்சு லேசாக இப்படி ஒரு கோட்டிங் கொடுத்தாக்கா அந்த ஸ்க்ராட்ச் போயிடும். உங்களுக்கு எப்படி ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யுங்க. இதை வச்சு ஃபஸ்ட்டு நிறைய க்ரியேட்டிவாக செய்யலாம். அதாவது சவுகார்பேட்டு அங்கே வந்து சீப்பாக இருக்கும் சென்னையில். ஹோல்சேல்ஸ் தனியாக வாங்கணும். நம்ம மீஷோலேயும் இது காஸ்ட்லியாக தான் இருக்குது. மோல்டு தனித்தனியாக சிங்கிளாக வாங்கணும். யூவி ரெசின் வச்சு இன்றைக்கி மட்டும்தான், இன்றைக்கி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எபாக்சி ரெசின் வச்சு நிறையா செஞ்சுருக்கேன்.
யூவி ரெசின் வச்சு பண்ணுறதுனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் நல்லா வருது. ஆனால் என்ன பபிள்ஸ் வராது, நல்லாயிருக்கும். ஒரு 10 minutes காயிட்டு. லென்ஸில் எடுத்துட்டு இந்த பெண்டன்ட்னால நல்லா செட் ஆகிட்டு பாருங்க. இது பெண்டன்ட்டாகவும் போட்டலாம், கீ செயின்லேயும் மாட்டிக்கலாம். பெண்டன்ட் தான் நல்லது, நல்லா அழகாக இருக்கும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது வந்து இதை வச்சுட்டு இது வந்து இதில் மோல்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் அப்படி உடனே செஞ்சு காமிச்சிடலாம்னு அதையும் காமிச்சிட்டேன். இது ஈபிள் டவர் அழகாக இருக்கு பாருங்க. எடுத்துட்டேன். இது பெண்டன்ட்டாக இது பண்ணிக்கலாம். இதில் ஹோல் இருக்கும், இந்த பாருங்க, இதில் நுனியில் இந்த ஹோல் இருக்குது. இந்த ஹோலில் போட்டு இது பெண்டன்ட்டாக இது பண்ணிக்கலாம். யூவி ரெசினில் இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல பெரிய வீடியோ போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எபாக்சி ரெசின் போட்டு காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.